100 days challenge இன்னைக்கு டே 33. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, நம்ம தெருவுக்கு குப்பை வண்டி ஏன் வருது, நம்ம வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு எப்படி கிடைக்குது, இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் உள்ளாட்சி அமைப்புகள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட ஒரு மிக முக்கியமான, தவிர்க்கவே முடியாத ஒரு பகுதி இது. பாருங்க, வெற்றிக்கு மிக முக்கியமானது இந்த தொடர்ச்சி தான். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற சின்ன பகுதிகள் தான் தேர்வு நாள்ல ஒரு பெரிய வெற்றியா மாறப்போகுது. அதனால உங்க கவனத்தை எங்கேயும் சிதற விடாம, உங்க ஊக்கத்தை கைவிடாம தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு நாம படிக்க போற இந்த பாடம் கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பெண்களை அள்ளித்தரும், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சரி, நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஏன் இந்த தலைப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு இவ்ளோ பிடிச்ச ஒரு தலைப்பு தெரியுமா? நீங்க குரூப் 1, குரூப் 2 இல்ல குரூப் 4 எந்த தேர்வு எழுதினாலும் சரி, இதிலிருந்து கேள்விகள் இல்லாம வினாத்தாலே இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆன பிறகு மக்களோட நேரடியா தொடர்பு கொள்ள போறது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா தான். அதனால இதோட அடித்தளம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள்ல இதை நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்பை ஏன் ஊரகம் நகர்ப்புறம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு கிராமத்தோட அடிப்படை தேவைகள் வேற மாதிரி இருக்கும். அங்க சாலை வசதி, குடிநீர் வசதி, விவசாயம் சார்ந்த தேவைகள் தான் முக்கியமா இருக்கும். ஆனா ஒரு நகரத்தோட தேவைகள் முற்றிலும் வேற. அங்க மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில், பெரிய தொழிற்சாலைகள் சார்ந்த தேவைகள் இருக்கும். இப்படி தேவைகள் வேறையா இருக்கிறதால அதை நிர்வகிக்கிற அமைப்புகளும் தனித்தனியா கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு நாம உள்ள போனோம்னா படிக்கிறது ரொம்ப எளிமையா. சரி, இன்னைக்கு நாம இந்த தலைப்பை எப்படி ஒரு தெளிவான கட்டமைப்புல பார்க்க போறோம்னா, முதல்ல உள்ளாட்சினா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் நகரங்களை நிர்வகிக்கிற அமைப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து கிராமங்களை நிர்வகிக்கிற அமைப்புகள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து மக்களாட்சியோட ஆணிவேரான கிராம சபை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கடைசியா இவங்களுக்கு எப்படி தேர்தல் நடக்குது, இவங்களோட வருமானம் என்னன்னு பார்த்து இந்த தலைப்பை முழுமையா முடிச்சிடலாம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி நகர்ப்புற அமைப்புகள், அதாவது நகரப்பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இதுல மொத்தம் 3 வகைகள் இருக்கு. நாம பெரிய அமைப்பிலிருந்து சின்னதுக்கு வரிசையா பார்க்கலாம். இந்த வரிசை ரொம்ப முக்கியம், தேர்வுல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல மாநகராட்சி, அதாவது கார்ப்பரேஷன். இதுதான் நகர்ப்புற அமைப்புகளிலே மிக பெரியது. நம்ம சென்னை, கோவை, மதுரை மாதிரி பெரிய நகரங்கள் எல்லாம் இதுதான் நிர்வகிக்குது. ஒரு பகுதியை மாநகராட்சி அறிவிக்கணும்னா 2 முக்கியமான தகுதிகள் வேணும். ஒன்று, மக்கள் தொகை 10 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கணும். 2வது, அந்த பகுதியிலிருந்து அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கணும். இந்த 2 தகுதியும் இருந்தா தமிழ்நாடு அரசு அதை மாநகராட்சி அறிவிக்கும். இதோட நிர்வாகத் தலைவர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணையர், அதாவது கமிஷனர். இவர் ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி, அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ஸ்லைட்ல பார்க்கறது ஒரு மிக முக்கியமான தகவல். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு ஒரு கேள்வி கேட்டா அது நம்ம சென்னை மாநகராட்சி தான். இந்த ரிப்பன் கட்டிடம் தான் இதோட தலைமையாகும். இது எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற வருஷம் ரொம்ப முக்கியம். 1688. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு. மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில இருக்கிறது நகராட்சி, அதாவது முனிசிபாலிட்டி. இதற்கான தகுதி என்னன்னா, மக்கள் தொகை 1 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கணும். அதே போல வருவாயும் கணிசமா இருக்கணும். இதோட நிர்வாகத் தலைவர் நகராட்சி ஆணையர், அதாவது முனிசிபல் கமிஷனர். இவரை அரசு நியமிக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கேள்விக்கான பதில் வாலாஜாபேட்டை நகராட்சி. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாநகராட்சி இப்படி இந்தியாவிலேயே பழமையானதோ அதே மாதிரி வாலாஜாபேட்டை நகராட்சி தமிழ்நாட்டோட முதல் நகராட்சி. இதெல்லாம் நேரடி கேள்விகளா வரக்கூடிய பகுதிகள். நகர்ப்புற அமைப்புகள்ல 3வது மற்றும் கடைசி நிலை பேரூராட்சி, அதாவது டவுன் பஞ்சாயத். இது என்னன்னா, ஒரு கிராமமாகவும் இல்லாம முழு நகரமாகவும் இல்லாம 2க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிராமம் நகரமா மாறிட்டு வர்ற ஒரு நிலைதான் இது. இங்க மக்கள் தொகை சுமார் 10,000 பேர் இருப்பாங்க. இதோட நிர்வாக அலுவலர் பெயர் செயல் அலுவலர், அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சுருக்கமா ஈஓன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஆணையர் வேற, ஈஓ வேற, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த பேரூராட்சிங்கிற ஒரு உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்தின மாநிலமே நம்ம தமிழ்நாடு தான். இது ஒரு முன்னோடியான முயற்சி. இதுவும் தேர்வுல கேட்கப்பட வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட். பேரூராட்சி முறையை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா பதில் தமிழ்நாடு.
சரி, நகர்ப்புற அமைப்புகளை பார்த்துட்டோம். இப்போ ஊரக பகுதிகளுக்கு வருவோம். கிராமப்புறங்களை நிர்வகிக்கிற அமைப்புகள். இத பஞ்சாயத்து ராஜ் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 அடுக்கு அமைப்பு முறைய, அதாவது 3 tier சிஸ்டமை பின்பற்றுது. இந்த 3 அடுக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வாங்க அந்த 3 அடுக்குகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த 3 அடுக்கு அமைப்புல ஏற்றம் மேல இருக்கிறது மாவட்ட ஊராட்சி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இது மாவட்ட அளவுல செயல்படும். அதுக்கு கீழே வட்டார அளவுல, அதாவது பிளாக் லெவல்ல இருக்கிறது ஊராட்சி ஒன்றியம், அதாவது பஞ்சாயத்து யூனியன். இந்த ரெண்டுக்கும் அடித்தளமா கிராம அளவுல, அதாவது வில்லேஜ் லெவல்ல இருக்கிறது கிராம ஊராட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த படிநிலைய கீழே இருந்து மேலையோ இல்ல மேலே இருந்து கீழையோ வரிசைப்படுத்த சொல்லி தேர்வுல கேட்பாங்க. அதனால இந்த வரிசையை சரியா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 3 அமைப்புகளோட தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம். கிராம ஊராட்சிக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அதாவது எலெக்டட் பிரசிடென்ட் இருப்பார். ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சுருக்கமா BDO. மாவட்ட ஊராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை தலைவராக, அதாவது எலெக்டட் சேர்பர்சனாக தேர்ந்தெடுப்பாங்க. இதுல BDO மட்டும் அரசு அதிகாரி, மற்ற 2 பதவிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். அதாவது ஊராட்சி ஒன்றியம் மட்டும்தான் அரசு அதிகாரியால் நிர்வாகம் செய்யப்படுது, மற்ற 2ம் மக்கள் பிரதிநிதிகளால் செய்யப்படுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மக்களோட பிரதிநிதிகள் நிர்வகிக்கிற அமைப்புகள். ஆனா இப்போ நாம பார்க்க போறது மக்களே நேரடியாக பங்கேற்கிற ஒரு அமைப்பு. அதுதான் கிராம சபை. மக்களாட்சியோட ஆணிவேர்னு இதை சொல்லலாம். TNPSC தேர்வுகள்ல இதிலிருந்து கேள்விகள் வராம இருக்கவே இருக்காது. அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி இது. கிராம சபை கூட்டம் ஒரு வருஷத்துக்கு கட்டாயமா 4 முறை கூட்டப்படணும். அந்த தேதிகள் நம்ம தேசிய விழாக்கள் சம்பந்தப்பட்டது. அதனால ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாட்களையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள்ல இதை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கிராம சபைங்கிறது ஒரு நிரந்தரமான அமைப்பு. அது எப்பவும் கலையாது. அந்த கிராமத்தோட வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கிற 18 வயசு நிரம்பிய எல்லோருமே இதுல உறுப்பினர்கள் தான். இந்த கூட்டத்துல மக்கள் தங்களோட தேவைகளையும் குறைகளையும் நேரடியா ஊராட்சி தலைவர்கிட்டையும் அரசு அதிகாரிகள் முன்னாடியும் சொல்லலாம். தங்களோட ஊருக்கு என்னென்ன திட்டங்கள் வருது, எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு வெளிப்படையா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நேரடி மக்களாட்சிக்கு, அதாவது டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு சிறந்த உதாரணம். சரி, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இவ்வளவு அதிகாரம் எப்படி கிடைக்குது? அதுக்கு ஒரு சட்ட கட்டமைப்பு வேணும் இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு அடித்தளமா அமைஞ்சது பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஏப்ரல் 24. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 24ஆம் தேதியை நாம தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். கிராமங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற மகாத்மா காந்தியோட கனவை நனவாக்குன சட்டம் இது. இந்த வருஷம் 1992, தேதி ஏப்ரல் 24. ரெண்டுமே தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததுதான். இந்த சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது ஒரு புரட்சிகரமான மாற்றம்னே சொல்லலாம். இதன் மூலமா கிராமப்புற பெண்கள் அரசியல்ல பங்கேற்க ஒரு பெரிய வாய்ப்பு உருவானது. இதுல தமிழ்நாடு ஒரு படி மேல போய் 2016ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து உள்ளாட்சியில பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆரம்பத்துல 33%, ஆனா தமிழ்நாட்டுல 2016லேருந்து 50%. இந்த 2 எண்களுக்கும் வருஷங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல உங்களை குழப்பறதுக்காக கேட்கப்படலாம். சரி, இந்த அமைப்புகளோட வேலை தான் என்ன? இந்த வேலைகளை செய்ய அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? இது ஒரு பிராக்டிக்கலான பகுதி. உள்ளாட்சி அமைப்புகளோட பணிகளை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அவசிய பணிகள், அதாவது கம்பல்சரி ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்னு விருப்ப பணிகள், அதாவது டிஸ்கிரேஷனரி ஃபங்க்ஷன்ஸ். குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைக்கிறது, சாலைகளை பராமரிக்கிறது, குப்பைகளை அகற்றுறது, இதெல்லாம் அவசிய பணிகள், அதாவது செஞ்சே ஆகணும். பூங்காக்கள் கட்டுறது, நூலகங்கள் அமைக்கிறது, விளையாட்டு மைதானங்கள் உருவாக்குறது மாதிரி விஷயங்கள் விருப்பப் பணிகள் அந்தந்த உள்ளாட்சி அமைப்போட நிதி வசதியை பொறுத்து செய்வாங்க. இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இது கிராம ஊராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் உள்ள வருவாய் ஆதாரங்களை ஒப்பிட்டு காட்டுது. வீட்டு வரி, குடிநீர் கட்டணம் இதெல்லாம் 2க்குமே பொதுவான வருவாய். தொழில் வரி, அதாவது ப்ரொஃபஷனல் டாக்ஸுங்கிறது சம்பளம் வாங்குறவங்க தொழில் செய்றவங்க கிட்ட இருந்து வசூலிக்கிறது. இதுவும் 2க்கும் பொதுவானது. ஆனா சொத்துரிமை மாற்றுவதிலிருந்து ஒரு பங்கு, அதாவது நீங்க ஒரு நிலத்தை விற்கும்போது அதுக்கான வரியில ஒரு பகுதி கிராம ஊராட்சிக்கு கிடைக்கும்.
அதே போல நகரங்கள்ல இருக்கிற தியேட்டர்கள் வசூலிக்கிற பொழுதுபோக்கு வரி அதாவது என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் மாநகராட்சிக்கு போகும். இந்த மாதிரி ஒப்பீடுகள் கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது அல்லது பொருத்துக மாதிரியான கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ தேர்வு நோக்கல இந்த பாடத்துல இருந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளை தொகுத்து பார்க்கலாம். மிக பழமையான மாநகராட்சி சென்னை, வருஷம் 1688. முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. பேரூராட்சி முறையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உள்ளாட்சி இடஒதுக்கீடு 50% 2016 முதல். இந்த 5 பாயிண்ட்டும் 5 தனித்தனி MCQ கேள்விகள். இதை மறக்கவே கூடாது. ஆஸ்பரன்ஸ் பொதுவா செய்யற ஒரு முக்கியமான தவறு இந்த நிர்வாக தலைவர்களோட பெயர்களை குழப்பிக்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் கொஷன்ல இதை வச்சு தான் குழப்புவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கமிஷனர் அதாவது ஆணையர் மாநகராட்சியோட தலைவர். பிடிஓ அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அதிகாரி. இஓ அதாவது செயல் அலுவலர் பேரூராட்சியோட நிர்வாக அதிகாரி. இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த தலைப்புக்கு முழுமையான தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட குறிப்புகள், டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுக்கப்பட்ட ஒரு PDF வெறும் 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு டீ செலவுல இந்த ஒரு முழு தலைப்பையும் நீங்க தெளிவா படிச்சு முடிக்கலாம். இப்போ ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு. ஒரு மாடல் மெட்டீரியல் அதுல கிடைக்கும். அதற்கான இணைப்பு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயனுள்ள விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தீவிரமா படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமான குறிப்புகள், ரிவிஷனுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பிப்ரவரியில அப்டேட்டட் நோட்ஸ் இலவசமா கிடைக்கும். டே 33 வெற்றிகரமா முடிஞ்சது. நாளைக்கு டே 34ல இன்னொரு முக்கியமான தலைப்போட சந்திப்போம். கன்சிஸ்டன்சி மட்டும் விடாம ஃபாலோ பண்ணுங்க. முழுமையா முடிக்கிறத விட தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி 2026ல அரசாங்க வேலையில உட்கார போற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கீப் ஸ்டடியிங்.